பிரேத சாபம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த சாபம். ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய சாபம் அது. ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு அவரை பற்றி தவறான கருத்தை பரப்புவது மற்றும் அவரால் வேண்டப்படும் புனித செயல்களில் தடை செய்வது போன்றவைகளால் இந்த சாபம் ஏற்படும். எந்தெந்த காரணங்களால் இது ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளும் முன் யாருடைய இழப்பு உங்களால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இறந்து போன ஒருவரை பற்றி அவமதிப்பாக பேசினால் இந்த பிரேத சாபம் உண்டாகும். இறந்து போன பிரேதத்தின் முன்பாக அவரின் இறப்பை கொண்டாடுவது போல் நடந்து கொண்டால் பிரேத சாபம் ஏற்படும். இறந்து போன ஒருவரின் மனைவி மற்றும் அவரது குழந்தைகளை பற்றி தரம் குறைவாக விமர்சித்தால் பிரேத சாபம் உண்டாகும். ஒருவர் இறந்து போன உடலின் அருகே அவமரியாதையாக நடந்து கொண்டால் அல்லது அவரை மிதித்தாலோ கண்டிப்பாக பிரேத சாபம் ஏற்படும். இறந்து போன ஒருவருக்கு அவரின் இறுதி சடங்குகளை யாரெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறார்களோ அல்லது கால தாமதப்படுத்துகிறார்களோ அவரின் குடும்பத்துக்கே பிரேத சாபம் உண்டாகும். இறந்து போன ஒருவரை காண விரும்புவர்களை பார்க்க விடாமல் தடுத்தாலும் அவர்களுக்கு பிரேத சாபம் என்பது கட்டாயம் ஏற்படும். இது போன்ற செய்கைகள் அவர்களது குடும்பத்திலும் அவர்களது சந்ததிகளிலும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை.